ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸஸ் எக்ஸசைஸ் 7.1 அந்த எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 சம் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். The radius and height of a cylinder are the ratio 5:7 and the curved surface area is 5500 square centimeter. Find the radius and height. அந்த radius height வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நான் சொல்லியிருக்க பாருங்க, ரேஷியோ ஆருடைய வேல்யூ 5, ஹெச்சோடைய வேல்யூ 7. அதை எப்படி ரைட் பண்ணலான்னா ரேஷியோ கொடுத்ததுனால 5x and 7x போடலாமா. நெக்ஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கான ஃபார்முலா என்னன்னா 2πRH. அந்த சிலிண்டர் வேல்யூ அவங்களே கொடுத்தான், 5500 கொடுத்துட்டான். ஈக்குவல் அந்த 2 பையோட வேல்யூ 22/7 அண்ட் ஆருடைய வேல்யூ 5x, ஹெச்சோட 7x. இதை 7 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 5 220 44 44 into 5 220. x ஆல்ரெடி x இருக்குது, இங்கே ஒரு x into x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 22ல் 5550 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 25 வரும். இது எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ தான் 25, எக்ஸோட வேல்யூ பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா 5. இந்த எக்ஸோட வேல்யூ எங்கே போனோன்னா அதே நம்ம 5x 2x 7x ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்குல்ல, அதில் எக்ஸை அப்ளை பண்ணிங்கன்னா 25 35 ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ரேடியஸ் அண்ட் ஹைட்டோட வேல்யூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். A solid iron cylinder has total surface area of 1848 square meter. Its curved surface area is 5/6 of the total surface area. Find the radius and height. இந்த கொஷின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருடைய சிஎஸ்சியை வந்து டிஎஸ்சியை விட 5 பங்கு. அப்போது ஏரியா வேல்யூ கொடுத்தா அவனே 1848. நமக்கு ஃபார்முலா 2πr into h plus r. இதோட வேல்யூ தான் 1848. 2πrh உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2πrh உடைய வேல்யூ வந்து 5/6 into 1848. ஓகேவா. இதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ 308 வரும். 2πr ஸ்கொயர் வேல்யூ 308 வரும். அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 2 பையோட வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியாது. அப்போது அப்படியே வச்சிங்கன்னா ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு மீடியெல்லாம் அந்த பக்கம் எடுத்தும் போயிட்டீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆனீங்கன்னா உள்ள கேன்சல் பண்ணிங்கன்னா 49 கிடைக்கும். ஓகேவா. 7th டேபிள் ஐ மீன் 22 1s are 22, 22 7s are 140, 54 ஒரு கிடைக்கும். 7 into 7 49, இது ஆர் ஸ்கொயர். இப்போ ஆருடைய வேல்யூ 7. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ அப்படியே வச்சு ஆருடைய வேல்யூ நம்மளுக்கு இந்த 2πRH இதோடைய வேல்யூ நமக்கு தெரியும் 5/6, இது 1848. இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஒரு வேல்யூவா. 2 into 22/7 7 h தெரியாது, 5/6 into 1848. இதை கேன்சல் பண்ணலாமா. 7 கேன்சல், 44h இங்கே 44h கிடைக்கும். இங்கே இது கேன்சல் பண்ணுங்கள். 5/6 into 1848 கேன்சல் பண்ணலாமா. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 1s are 6, 6 3s are 18, 6 8s are 48. ஓகேவா. இப்போ 38 into 5 38 into 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் பாருங்கள்.
5 8s are 44, 5 days are 15, 19, 190 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். ஹெச் இங்கே இருக்கா, 44 கேன்சல் ஆகுமா பாருங்கள். சாரி, ரொம்ப கொஞ்சம் சின்ன கரெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 6 1s are 6, 6 3s are 18, 6 8s are 48, அப்போ 0 8, அப்போ 308 வருது. 308ல் 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1540 வரும். இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 35. ஓகேவா? அப்போ ஹெச்சோட வேல்யூ 35 சென்டிமீட்டர். ரேடியஸ் நமக்கு தெரியும் 7 சென்டிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். ஓகேவா? தேர்ட் சம் பார்ப்போம். The external radius and length of hollow wooden log. ஒரு உளிரற்ற மர உருளையுடைய வெளிப்புற அவுட்டர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸு லென்த்து கொடுத்துருவாங்க 16 சென்டிமீட்டர் அண்டு 13 சென்டிமீட்டர். இஸ் if a thickness is 4 centimeter TSE, அந்த டிஎஸ்சி ரெடிமேட் 4 சென்டிமீட்டர்னா அந்த டிஎஸ்சி ஓவரால் பரப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு வெளிப்புற அவுட்டர்னால கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம். 16 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த கேபிட்டல் ஆர்லேருந்து அந்த தடிமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திக்னஸ்ஸு இதை மைனஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும்? டோட்டல் எவ்வளோ? 16 மைனஸ் திக்னஸ் 4, அப்போ ஆன்சர் இதில் விட்டு 12 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், தடிமன் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதோடைய ஃபார்முலா பார்க்கலாமா? டிஎஸ்சிஏ உடைய வேல்யூ 2 pi capital plus small r, capital R minus small r plus h. இந்த டிஎஸ்சி ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது டோட்டல் ஏரியா பார்க்கலாமா? சப் பண்ணுங்க. 2 22/7, கேபிட்டல் ஆர் 16, ஸ்மால் ஆர் 12, 16 minus 12 plus 13. ஓகேவா? இது அப்படியே சப்மிட் பண்ணிட்டோம். இருக்க அப்படியே ஆன்சர் போடலாமா? பாருங்க. 2 into 22/7 into 16 plus 12 எவ்வளோ? 16ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6 7 8 28 கிடைக்கும். ஓகேவா? மல்டிப்ளேஷன் இந்த விப்ஜிஆர் அந்த பிட்மாஸ் அந்த பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா 16 minus 12 plus 13. ஃபர்ஸ்ட் அடிஷன் பாருங்கள். 16 and 13 பாருங்கள். 6 plus 3 9, 29 கிடைக்கும். 29லேருந்து 12 மைனஸ் பண்ண 12 மைனஸ் பண்ணுங்கள். 29ல் 12 மைனஸ் பண்ண 9ல் 2 போனால் 7, 17. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிள் 7 சார் 7 7 4 சார் 28. இப்போ ரிமைனிங் 2 into 22 into 4 into 17. இதை ஓவரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர் டிஎஸ்ஏ. இது முக்கியமான ஃபார்முலா, முக்கியமான சம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரைட் ஆங்கிள்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட் சர்க்குலர் அண்ட் ஹாலோ சிலிண்டர் பாருங்கள். இது கீ பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? A right circular cylinder is solid generated by revolution of rectangle about one of its side of axis. If the axis is perpendicular, is a radius of cylinder called a right circular cylinder. இதுக்கு ஃபார்முலா சிஎஸ்சி ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா உடைய ரைட் ஆன்சர் ஃபார்முலா என்னன்னா 2 pi r x ஸ்கொயர் யூனிட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டால் 2 pi r into h plus r ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட் ஹாலோ சிலிண்டர்னு என்று கேட்டாங்கன்னா
The object on the coaxial cylinder இருந்துச்சுன்னா சேம் ஹைட் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் ஹைட் சேமாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வந்து ஹாலோ சிலிண்டர் சொல்லுவாங்க. அது வந்து ஃபார்முலா உள்ளிடற்ற உருளை நம்ம சொல்கிறோம்ல அதுதான். அது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2π into r plus small r into s square unit. அது டோட்டல் சர்ஃபேஸ் இருந்தால் 2π r plus r minus r plus s square unit. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் சர்க்கிள் அண்ட் ஹாலோ கோன். ஒரு கோன் அதை வச்சு பார்த்தீங்கன்னா கோன்னா இது ஓகேவா. A right circular cone is solely generated a revolution of right angle right triangle or one of side contained a right angle axis. இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கோனுக்கு ஏரியா ஆஃப் செக்டார் சொல்லுவாங்க. அது பையார் ஸ்கொயர் யூனிட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கேட்டிங்கன்னா பையார் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட். இந்த எல் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் கிடைக்கும். ஓகேவா. ஓகே, அந்த 3 சம்ஸும் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.